இப்போ கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும். எழுத வேண்டியதில்லை, அப்புறம் வேணும்னா எழுதிக்கோங்க. கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அந்த கேதுவை நோக்கி ஏதேனும் ஒரு கிரகம் வரும் அல்லவா? ஏதேனும் ஒரு கிரகம் வரும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரனே வரார் அப்படின்னு வச்சுக்கலாம். கேதுவை நோக்கி சுக்கிரன். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கன்னியில் கேது இருக்கிறார், சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ சுக்கிரன் கேதுவை நோக்கி வருகிறாரா? அப்போ சுக்கிரன்னா மண்ணு மனை வீடு வாகனம் மனைவி லௌகிக சுகங்கள் அப்புறம் வாகன போக்கு இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ அதற்கு தடை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லா கிரகங்களுக்கும் அந்தந்த கிரகத்தினுடைய இதை நீங்கள் வச்சுக்கோங்க. கேதுவை நோக்கி புதன் வருகிறார், கல்வி தடை. கேதுவை நோக்கி சூரியன் வருகிறார், புகழுக்கு தடை. கேதுவை நோக்கி சந்திரன் வருகிறார், பிரயாணத்துக்கு தடை. கேதுவை நோக்கி செவ்வாய் வருகிறார், பூமி அமைய தடை இப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த தடை எப்படி நீக்கிறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது எந்த கிரகம் கேதுவை நோக்கி வருகிறதோ அந்த கிரகத்தின் கிழமையில் அந்த கிழமையில் யமகண்ட நேரம்னு ஒன்று வரும் அல்லவா? அந்த யமகண்ட நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போய் 7 சுற்று ரிவர்ஸாக சுற்றிட்டு கும்பிட்டு வரணும். இது பண்ணுனா எந்த கிரகம் கேதுவை நோக்கி வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதான் பார்ட். இது நீங்கள் புரிகிற மாதிரி எழுதிக்கலாம்.